இலங்கையின் கிராமப்புறங்களில் உள்ள பாட்பண்ணையாளர்களின் பண்ணை முகாமைத்துவத்தில் தீவன முகாமைத்துவம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. பசுக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பால் உற்பத்தியின் தரத்தையும் அளவையும் அதிகரிக்கவும் சரியான தீவன முகாமைத்துவம் அவசியமாகிறது. தீவன வளங்களின் குறைபாடு, தீவன உணவுகள் போதாமை மற்றும் தீவன உணவுகளை சேமித்து வைப்பதில் உள்ள குறைபாடுகள் ஆகியவை கிராமப்புறங்களில் தீவன முகாமைத்துவத்தின் முக்கிய சவால்களாக உள்ளன. பசுமை தீவனங்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் பால் உற்பத்தியை அதிகரிப்பதுடன் மாடுகளின் உடல் செயல்பாடுகளை சீராக வைத்திருக்க உதவுகின்றன. பசுக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடல் சூட்டை கட்டுப்படுத்தவும் புரதம் மற்றும் கனிமச்சத்துகள் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் கொண்ட தீவனங்கள் வழங்கப்பட வேண்டும். தீவன முகாமைத்துவத்தை சிறப்பாக செயல்படுத்த கீழ்க்கண்டவற்றை பின்பற்ற வேண்டும். நேப்பியர் போன்ற பசுமை தீவனங்களை பயிரிடுதல். அதிகமாக பசுமை தீவனங்கள் கிடைக்கும் காலத்தில் அவற்றை சேமித்தல். உதாரணம் ஊறுகாப்புல். நெல் அறுவடை முடிந்ததும் வைக்கோலை சேமித்தல். கிராமப்புறங்களில் காணப்படும் தீவன மரங்களை பயன்படுத்துதல். கிராமப்புற பாட்பண்ணையாளர்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களில் தீவன வளங்களின் குறைபாடும் அதற்கு உகந்த தீர்வுகளை அறியாததும் அடங்கும். சரியான தீவன மேலாண்மையை பின்பற்றுவதன் மூலம் பசுக்களின் ஆரோக்கியமும் பால் உற்பத்தியும் மேம்படும். கூடுதலாக விவசாய பக்கவிளைவுகளை சேமித்து அவற்றை பயன்பாட்டில் கொண்டு வருவதால் தீவன குறைபாடுகளிலிருந்து விடுபடலாம். இது பாட்பண்ணையாளர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் உதவும்.